விஷ்ணு பகவான் வாராக அவதாரம் எடுத்து பூமியை துவாரம் போட்டு சிவனின் திருவடியை தரிசிக்க முயன்ற ஒரு தலம். அது மட்டுமல்லாமல் 7 விநாயகர்களை கொண்டுள்ள ஒரு அதிசயமிக்க ஒரு ஸ்தலம் மற்றும் நவகிரக சன்னதி மற்றும் துர்க்கையம்மன் சன்னதி இல்லாத ஒரே ஒரு திருக்கோயிலான அரித்துவாரமங்கலம் எனும் கிராமத்தில் அமைந்துள்ள பாதாள ஈஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்க மக்களே, நான் உங்கள் சரோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு போங்க. நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கும் தான் என்னை அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே எடுத்துக்கொண்டாருக்கு உற்சாகப்படுத்தும், வேற ஒன்றும் கிடையாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இத்தலத்தின் மூலவர் பாதாள ஈஸ்வரர் அல்லது பாதாள வரதர். தாயார் யாருன்னா அலங்காரவல்லி அல்லது அலங்கார நாயகி. தலவிருட்சம் வன்னிமரம், தீர்த்தம் பிரம்மதீர்த்தம். இத்திருக்கோயிலானது தேவார பாடல் பெற்ற தலம், அதாவது திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம். காவேரி தென்கரையில் 99வது தேவார பாடல் பெற்ற தலமாக விளங்குகிறது. இந்த கோயிலோட தல வரலாறு என்னன்னு பார்ப்போம் வாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு போட்டி. என்ன போட்டினா, தன்னில் யார் பெரியவர் அப்படின்னு ஒரு போட்டி நடக்குது. அதுக்கு நடுவராக சிவன் இருக்கிறார். அதுக்கு சிவன் என்ன சொல்கிறாருன்னா, யார் முதல்ல என் பாதத்தையோ அல்லது என் திருமுடியோ பார்க்குறாங்களோ அவங்க தான் வெற்றி, அவங்க தான் பெரியவர் அப்படின்னு ஒரு போட்டிக்கு ஒரு நிபந்தனை வைக்கிறாரு. இதனால் பிரம்மா என்ன செய்கிறாருன்னா, அன்னப்பறவையில் ஏறி திருமுடியை தரிசிக்க கிளம்புறார். ஆனால் அந்த திருமுடியை அவனால் பார்க்கவே முடியல. அப்போது சிவனின் தலையிலிருந்து தாளம்பூ கீழே கொண்டு இருக்க பிரம்மா பார்க்குறார். பார்த்தது இல்லாமல் தாளம்பூட்டு பிரம்மா என்ன சொல்கிறாருன்னா, நான் சிவனோட திருமுடியை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன், நீ அதுக்கு பொய் சாட்சி சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. தாளம்பூவும் அதுக்கு ஒத்துக்குது. இதை அறிந்து சிவன் என்ன செய்கிறாருன்னா, தாளம்பூவை பூஜைக்கு உபயோகிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சாபம் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் பொய் சொன்ன பிரம்மனுக்கு பூமியில் கோயில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சபிச்சிட்டாரு. விஷ்ணு என்ன செய்கிறாருன்னா, வாராக அதாவது பன்றி அவதாரம் எடுத்து பூமியை குடைந்து சிவனின் திருவடியை பார்க்கறதுக்கு போகிறாரு. ஆனால் முடியல. இருந்தாலும் நேர்மையை தன் தோழி ஒப்புக்கொள்கிறாரு. விஷ்ணு இந்த தலத்தில் தான் பூமியை துவாரம் போட்டு சிவனின் திருவடியை தரிசிக்க தேடினதாக ஒரு வரலாறு உண்டு. அதனால்தான் இந்த ஊருக்கு அரித்துவாரமங்கலம் என பெயர் வந்தது. அரினா விஷ்ணு, துவாரம்னா பூமியை துளையிடுதல், மங்கலம்னா ஊர், அதான் அரித்துவார மங்கலம். இதான் இந்த கோயிலோட தல வரலாறு. ஒவ்வொரு தலத்திற்கும் ஒவ்வொரு பெருமை இருக்கும். அதே மாதிரி இந்த தலத்தோட பெருமை என்னன்னு பார்ப்போம் வாங்க. சிவனின் திருவடி தரிசனம் காண விஷ்ணு பூமியை தோன்றிய பள்ளம் இன்னும் மூலஸ்தானத்தில் இருக்குது. அதை கல்லை வச்சு மூடியிருக்கிறாங்க. அதே மாதிரி சிவன் பன்றியின் கொம்பை ஒன்றை உடைச்சு தன் மார்பில் அணிந்து கொண்டதாக ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. இத்திருத்தலமானது பஞ்ச ஆரண்ய தலங்களில் ஒன்று. பஞ்ச ஆரண்ய தலம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, பஞ்சனா 5 தலங்களில் இது ஒன்று. அந்த பஞ்ச ஆரண்ய தலம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு திருக்கருக்காவூரில் அமைந்துள்ள முல்லைவனநாதர் திருக்கோயில். ரெண்டாவது அவளிவாநல்லூரில் அமைந்துள்ள சாட்சிநாதர் திருக்கோயில். மூன்றாவது அரித்துவாரமங்கலத்தில் அமைந்துள்ள பாதாள ஈஸ்வரர் திருக்கோயில். நான்காவது ஆலங்குடியில் அமைந்துள்ள ஆபத்சகாயேஸ்வரர் திருக்கோயில். 5 திருக்கொல்லம்புதூரில் அமைந்துள்ள வில்வ ஆரணேஸ்வரர் திருக்கோயில். அதான் 5 திருக்கோயில். அந்த 5 திருக்கோயிலும் ஒரே நாளில் நீங்கள் தரிசனம் பண்ண முடிஞ்சதுன்னா, நீங்கள் வாழ்வில் என்ன நினச்சி வழிபட்டாலும் அது கண்டிப்பாக நடைபெறும் என்பது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. அதாவது சிவராத்திரி அன்னைக்கு காலையில் உஷா காலம் என்று சொல்லக்கூடிய 5 to 6 அந்த காலை அந்த மணியில் ஃபஸ்ட்டு திருக்கருக்காரூரில் வழிபடணும்.
ரெண்டாவது வந்து இந்த காலை சந்தின்னு சொல்லக்கூடிய 8 to 9 அந்த டைமில் வந்து அவளிவாநல்லூரில் அமைந்துள்ள சாட்சிநாத திருக்கோயிலில் வந்து வழிபடணும். மூன்றாவது வந்து உச்சி காலம் சொல்லக்கூடிய 12 மணி பூஜைக்கு கலந்துக்கணும். நான்காவது வந்து ஆலங்குடியில், அதாவது சாயரச்சை 4 to 6. அஞ்சாவது வந்து திருக்கொள்ளம்புதூரில் 7 to 8 அர்த்த ஜாம பூஜையில் வந்து கலந்துக்கணும். இப்படி வந்து ஒரே நாளில் 5 திருக்கோயிலை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்வில் என்ன நினச்சிங்கனாலும் அது வந்து கண்டிப்பாக நடைபெறும் என்பது ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. இதை வந்து பஞ்ச ஆர்ணிய தலம், அதில் வந்து இது வந்து 3வது தலமாக விளங்குகிறது. ஹரித்துவார மங்கலத்தில் உள்ள இறைவனை வந்து நீங்கள் வழிபட்டால் எதற்கு ஈடான பலன் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஹரித்துவாரில் இருக்கிற இறைவனை வந்து வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் இங்குள்ள பாதாள ஈஸ்வரரை வந்து வழிபட்டால் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம். அதே மாதிரி பாதாள ஈஸ்வரரை வந்து நீங்கள் வந்து வழிபட்டால் கடன் தொல்லை நீங்கும். அதே மாதிரி இந்த கோயில் வந்து தனியாக துர்க்கை அம்மனுக்குன்னு சன்னதி கிடையாது. இங்குள்ள தாயாரே வந்து துர்க்கையாக வரும் பக்தர்களுக்கு வந்து அருள்பாலித்து கொண்டிருக்கிறாள். அதே மாதிரி சிவனே வந்து நவகிரகங்களுக்கு அதிபதியாக இருப்பதால் இந்த கோயில் வந்து தனியாக நவகிரகங்களுக்குன்னு சன்னதி கிடையாது. அதனால் இங்குள்ள இறைவனை வந்து வழிபட்டால் அனைத்து தோஷங்களும் விலகும். அதே மாதிரி சிவனுக்கு வலது பக்கம் அம்மன் வந்து கிழக்கே நோக்கி இருப்பதால் வந்து கல்யாண கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து திருமண தடை உள்ளவங்க வந்து இந்த கோயில் வந்து வழிபட்டுட்டு போனீங்கன்னா சீக்கிரமாக திருமணம் வந்து கைகூடும் என்பது ஒரு நம்பிக்கை. சுமார் 410 வருடங்களுக்கு பின்பு 2006 தான் இந்த கோயிலானது கும்பாபிஷேகம் வந்து நடந்திருக்குது. அதே மாதிரி இந்த தலத்தில் மட்டும்தான் 7 விநாயகர் வந்து மக்களுக்கு வந்து அருள்பாலித்து கொண்டிருக்கின்றனர். வேறு எந்த கோயிலும் கிடையாது. இந்த கோயில் மட்டும்தான் 7 விநாயகர் வந்து இருப்பாங்க. வேறு எந்த கோயிலுமே கிடையாது. இதான் இந்த தலத்தினோட பெருமை. இந்த கோயிலோட திறக்கும் நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அதே மாதிரி மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். ஐயர் வந்து வெளியூர்லேருந்து வரனால 9 மணிக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு வராரு. அதுக்கு முன்னாடி கோயில் திறந்திருக்கும். நீங்கள் போய் இறைவன் வந்து வழிபடலாம். அதே மாதிரி ஏதாச்சும் நீங்கள் அர்ச்சனை பண்ணணுன்னா 9 மணிக்கு போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் போகிறப்ப விசாரிச்சனால சொல்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி இந்த கோயிலோட திருவிழாக்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, வைகாசி விசாகம், மார்கழி திருவாதிரை, மாசி மகத்தில் ஒரு 10 நாளைக்கு, அதே மாதிரி பிரதோஷம் ஆகிய நாட்கள் வந்து சிறப்பாக இருக்கும். இதை இந்த கோயிலோட திருவிழாக்கள். இந்த கோயிலுக்கு எப்படி போகணும், முகவரி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலுக்கு 2 வழியில் போகலாம். முதல் வழி வந்து ஆலங்குடி போய் பெருங்குடி, தென்குவளவேலி, ஹரித்துவார மங்கலம் அந்த வழியாக போகலாம். ரெண்டாவது வந்து தாராசுரம், கும்பகோணத்துலேருந்து தாராசுரம், பட்டீஸ்வரம், கோவிந்தகுடி, ஆவூர், அவளிவாநல்லூர்லேருந்து இடதுபுறமாக ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் வந்து ஹரித்துவார மங்கலம் இருக்குது. இது இந்த கோயிலோட முகவரி. அதே மாதிரி இந்த கோயிலோட பொதுவான தகவல் என்னென்னு பார்ப்போம் வாங்க. இங்குள்ள மூலவர் வந்து சுயம்பு மூர்த்தியாக வரும் பக்தர்களுக்கு வந்து அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி 3 நிலை ராஜகோபுரம் கொண்ட இந்த திருக்கோயிலுக்கு முன்னாடி வந்து பழமையான ஒரு குளம் இருக்கும். அதே மாதிரி ராஜகோபுரத்துக்கு நீங்கள் இடதுபுறம் பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் இருப்பார். அவர் வழிபட்டு உள்ளே போனீங்கன்னா கொடிமரம் இருக்கும். கொடிமரத்துக்கு வலதுபுறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருஞான சம்பந்தரோட சிலை இருக்கும். அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே வந்து விநாயகர், முருகப்பெருமான் இருப்பாங்க. அதை விட்டுட்டு நேராக போனீங்கன்னா மூலவர் சன்னதி இருக்கும். மூலவர் சன்னதியிலும் விநாயகர் இருப்பார். அதுக்கப்புறம் இடதுபுறம் போனீங்கன்னா அம்பாள் வந்து இருப்பாங்க. அம்பாளை வழிபட்டுட்டு நேராக பார்த்தீங்கன்னா தலவிருட்சமான வன்னி மரம் இருக்கும். வன்னி மரத்துக்கு பக்கத்தாலேயே 2 விநாயகர் இருப்பார். திருச்சுற்றில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு விநாயகர் இருப்பார். தட்சிணாமூர்த்தி இருப்பாங்க. லிங்கோத்பவர், பிரம்மா,
வள்ளி தெய்வானையுடன் முருகர் காட்சியளிப்பார். மகாலட்சுமி இருப்பாங்க, சண்டீஸ்வரர் இருப்பாங்க, சந்திரன் சூரியன் ஆகியோர் இருப்பாங்க. அதே மாதிரி பைரவர் இருப்பாங்க. இதான் இந்த கோயிலோட அமைப்பு. இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்காச்சும் கடன் தொல்லை அதிகமாக இருந்தால் இந்த கோயிலுக்கு வழிபட்டுட்டு போங்க. அதே மாதிரி திருமண தடை இருக்கையும் கண்டிப்பாக வழிபட்டுட்டு போங்க. அதே மாதிரி முடிஞ்ச இந்த 5 தலங்கள், பஞ்ச ஆரண்ய தலம் சொல்லக்கூடிய 5 தலங்களும் ஒரே நாளில் சிவராத்திரி அன்னைக்கு வழிபட்டுட்டு போங்க. உங்கள் வாழ்வில் என்ன நினச்சி நீங்கள் வழிபட்டாலும் கண்டிப்பாக நடைபெறும். இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சரோ. நன்றி.